தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரையில் உள்ளவர்கள் நேரில் வந்தால் யாராக இருந்தாலும் கூட்டம் வரும் என தவிக தலைவர் விஜயை சீமான் விமர்சனம் செய்தார். விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக பாடுபடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் எனவும் மலைகளுக்காக போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூறினார். மேலும் திரையில் தோன்றியவர்கள் தற்பொழுது நேரில் வரும்போது கூட்டம் அதிகமாக வரும் எனவும் தெரிவித்தார். எதையாவது பேச முடியுதா பாருங்க. கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க. 10 எம்எல்ஏ போன, 2 எம்பி போன, 4 எம்பி போன, என்ன பண்ண? 40 உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு எனக்கிட்ட வந்து புலம்புற. அதுக்கு எதுக்கு அதிகாரம்? அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க? எதுக்கு அதிகாரம்? எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது, நாங்க என்ன பண்ண? இதை சொல்றதுக்கா? இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம்? எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போ, கூட்டணி போன்னு என்னை எவனுமே கேட்கல. கூட்டணி போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, கட்சியில் சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்கள் துண்டு சீட்டு கொடுப்போம். அதில் எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான். எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில் ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க, பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர்னு பேசியே போலங்க. இவன் பிரபாகரன் மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்க. உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தால் 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய, இவன்ட்ட போய் நில்லு. சரியா ரெடியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? நட்டம் ஏதாவது இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமாக 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கேன். அதில் தான் 36 லட்சத்தையே 50,000 ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கேன். அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையாக அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னால் பரந்தூரில் விமான நிலையம் கட்டணும், நீ கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிற்கிது. நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பேட்டில் நிற்கிது. நான் போராடி பேனா வைக்கல நிற்கிது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு, வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்போ வருவ? போட்டா வருவேன். அதை விட்டுவிட்டு எப்போ வருவேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதில் ஒரு கேள்வி, நீ எப்போ அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்ணுறான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தால் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினச்சின்னா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு. அவ்வளோதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுகிறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்கே வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ளே பதிக்கிறான்.